இன்றைய நாளுக்குரிய மன்னா நாள் பிப்ரவரி 1. ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். விளக்கம்: நம் அனுதின வாழ்க்கையில் அநேக இடுக்கமான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படக்கூடும். இந்நிலையில் நாம் ஒரு உச்ச நிலையை அடையும் போது பல வழிகளில் நம்மை கலங்க செய்யும். எப்பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்றும் எதை செய்ய வேண்டும் என்றும் நாம் திகைக்கும் போது நாம் சற்று ஜெபித்து தேவன் நமக்கு காட்டும் வழிக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் இச்சந்தர்ப்பங்களில் நமக்கு அருளப்படும் சூழ்நிலைகளை எவ்விதம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் நமக்கு போதிப்பார். நீதிமான்களின் வழியை தேவன் அறிவார். ஏற்ற காலத்திலே அவனுக்கு சகாயம் செய்வார். அவருடைய வழிகளை அவனுக்கு போதிப்பார். ஆதார வசனங்கள்: எரேமியா 6:16. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நீதிமொழிகள் 16:9 முதல் 17 முடிய. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்! வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். 25 சங்கீதம் 9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆமென்.